ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெலவரப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் ஃபோம்ஸாக வந்துட்டு இல்லை. இந்த நுரையெல்லாம் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு நார்மலாக வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா, இது வந்துட்டு ஒரு ரசாயன கழிவு, சாயப்பட்ட தண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த நுரை வருது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோம்ஸ் வரும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் லாரைல் சல்ஃபேட்டு. இது வந்து ஃபோம்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும். இந்த ஃபோம்ஸ் வந்துட்டு இங்கேயே தேங்கி இருந்து வெறும் கிளியர் வாட்டர் மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போனால் கூட அந்த தண்ணியில் அந்த கெமிக்கல் அப்படியே தான் இருக்கும். இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கெமிக்கல் எல்லாம் மண்ணோட படிஞ்சு மண்ணை வந்துட்டு ஒரு களிமண் பாறை மாதிரி மாற்றி வாட்டரை வந்துட்டு இன்சைடு மண்ணுக்குள்ளே வந்துட்டு போக விடாமல் மாற்றி மரத்துக்கு வந்துட்டு நீரோட்டம் இல்லாமல் மரம்லாம் பட்டு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மீன்களால் வந்துட்டு நார்மலாக வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம். நீர்வாழ் உயிரிகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டோம். இது ஒரு ப்ராப்ளம். இங்கே பார்க்கும்போது தெரியும், எங்கெல்லாம் பறந்து போகுது பார்த்துக்கோங்க இந்த ஃபோம்ஸ். இது கெமிக்கல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா பல டெஸ்ட் இருக்குது. ஒன்று, இதில் வந்து நார்மலாக நம்ம பிஹெச் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நார்மலாக நியூட்ரலில் இருக்கும்போது 7 இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8.5 வரைக்கும் இருக்கலாம். ஏன் வந்து அந்த மேக்ஸிமம் 8.5 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, இதில் வந்துட்டு சுண்ணாம்பு பாறை இந்த மாதிரிலாம் வந்துட்டு தண்ணியில் இருக்கும். அதோடு வந்துட்டு வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது பைகார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாட்டரோட பிஹெச் வந்துட்டு 8.5 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதை விட மேக்ஸிமம் 8.5 விட அதிகமாக போகுது, 10 ரேஞ்சு பிஹெச் வருது அப்படின்னா அது கன்ஃபார்ம் வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு வாட்டரில். இது நமக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து அந்த கெமிக்கல் இருக்குது, அது நமக்கு எதுவும் ஆகுறதில்ல அப்படி கேட்கலாம். இது என்ன ஆக போகுதுன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இதோட டைம் வந்து கான்டாக்ட் நம்ம எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு, இப்போ நார்மலாக வந்து சோப்பு போடுறதுன்னா 1 to 3 நிமிஷம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த தண்ணியில் குளிக்கும்போது ஒரு 10-15 நிமிஷம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் ஸ்கின் டிசீஸ் நிறையா வரும், ஸ்கின் கேன்சர் கூட வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போது இந்த கெமிக்கல் இதில் வந்துட்டு ஆர்கானிக்காகவும் இந்த மாதிரி ஃபோம்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆர்கானிக்கானா எப்படின்னா நேச்சுரலாகவே இந்த வந்துட்டு நுரை வந்துட்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எப்படின்னா தண்ணியில் வந்து அழுகி போய் இருந்த அந்த மரம், பாசிகள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வந்துட்டு அது ஹை ஃபோர்ஸில் வந்துட்டு டேமை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஃபோம்ஸ் சொல்லலாம். ஆனால் அது இந்த அளவுக்கு வந்துட்டு கிளியர் ஒயிட்டாவோ இதாகவோ இருக்காது. அதே சமயத்தில் ஸ்மெல்லும் அதிகம் வராது. இங்கே ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. இது ஒன்று. இன்னொன்று, இந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் டிச்சு மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை தான் வந்துட்டு ஒரு முத்தூர் டேமுக்கு போகுதாமா. அங்கேருந்து அவங்க குளிக்கிறதுக்கு, பாசனத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒன்று. இது மரங்களில், தாவரங்களில் பாதிக்கப்படும். இப்போது சப்போஸ் இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 3 மெத்தட் நான் என்ன சொன்னேன்னா, ஆகாய தாமரையை வச்சு கிளியர் பண்ணணும். ஆகாய தாமரை இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்க சல்ஃபேட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாட்டரை கிளியர் பண்ணும். அது ஒன்று. சப்போஸ் நம்ம வந்துட்டு இந்த ஓடுற தண்ணியில் வந்துட்டு அதிகமாக வருது. இப்போ ஓடுற தண்ணியில் வந்துட்டு நம்ம இந்த ஓடுற தண்ணியில் இந்த ஆகாய தாமரையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துல நின்று அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முடியாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆகாய தாமரை தேங்கி இருக்கிற இடத்துல போட்டாலும் அது வந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக மூடி ஆக்சிஜன் வந்துட்டு காட்டுக்குள்ளே உள்ளே போகாமல் மீன்கள்லாம் சாகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. இன்னொன்று என்னென்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு நம்ம அந்த வாட்டர் கிளியர் பண்ண முடியும். அது என்னன்னா, சூடோமோனாஸ் பேசிலஸ் இந்த மாதிரி பாக்டீரியாஸை வாட்டரில் தெளிக்கும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி நீருக்கு வந்துட்டு ஒரு நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா தான் அது. அதை யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாக வந்துட்டு மாற்றி வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணும். இந்த மாதிரி மெத்தட் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு யார் பண்ண முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து முழு பொறுப்பெடுத்து இதை பண்ணணும். கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து நோட் பண்ணி, நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார் CR ஆனந்த், காற்றடிக்கும் போது அதிகமாக வந்துட்டு நுரை வருது, அதனால் என்னால் கண்டினியூவாக பேச முடியல. அங்கிட்டு ஓரமாக போய்க்கலாம். அவங்கெல்லாம் முழு பொறுப்பெடுத்து இந்த தண்ணியை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். இங்கே இந்த ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை யாரும் பெருசாக கண்டுக்கல.
அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு நாளடைவில் ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளியே வந்து இந்த தண்ணியில் வந்து குளிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரில. இதுக்கு யாராவது ஒரு ஸ்டெப்பு எடுக்கணும். இதுக்கான ஓகே கைஸ், இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த சில விஷயங்களை வந்துட்டு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் இப்போ பப்ளிக்கில் போகிறேன். அவங்க கவர்மெண்ட்டில் இருந்து ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்கள் சைடும் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குது. மக்கள் சைடு என்ன அப்படின்னா, விழிப்புணர்வு இல்லாமல் இதை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து தள்ளி போட்டுட்டு இதை யாரும் வந்துட்டு ஸ்டெப் எதுவும் எடுக்காமல் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு அவங்க சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.